ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமா? திருப்பூர் நெசவாளர் காலனிங்க. இங்கே தான் பார்த்தீங்க, நெசவாளர் காலனின்னு போர்டு இருக்கு. அந்த போர்டு இப்போதைக்கு எடுத்துட்டாங்க, அந்த போர்டு இல்லை. இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர் தான் வரும். இதுதான் நெசவாளர் காலனி. ஆப்போசிட் இந்த வந்துருங்க, இந்த ரோடு தான் நெசவாளர் காலனி. ஆப்போசிட் வாங்க, ரோட்டுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லாட் ஐட்டம்ஸு 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா. ஏன்னா காதர்பேட்டைங்கிறது ரிச் மார்க்கெட்டு. இப்போ நிறைய பேர் டிஷர்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம லோ மார்ஜினில் நம்ம எடுத்து இங்கே எடுக்கலாம். இது ஃபுல்லாக வாங்க, இதுக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் நண்பன் ரீமன் தமிழா. இதாங்க நம்ம நெசவாளர் காலனி. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூனியன் சிட்டி யூனியன் பேங்க் ஆப்போசிட்டில் போகிற ரோடு தான் நெசவாளர் காலனி ரோடு. இதுதாங்க நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. அதுதான் சிக்னல் லைட் எரியுதுல, இப்படியே நம்ம நெசவாளர் காலனி தான் கவர்மெண்ட்டு ஸ்கூலு. இங்கிட்டு இருக்கிற கடையெல்லாம் வந்து ரீட்டைலு இந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள்லாம் இந்த ரீட்டைல் 50, 40, 60 இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இதுதாங்க, இதுலேருந்து விட்டுருங்க. எல்லாமே ரீட்டைல் ஷாப் தான் உங்களுக்கு. நம்ம வந்து தேடி தேடி அலைஞ்சி எடுத்தீங்கன்னா உள்ள இது எல்லாமே இந்த பாருங்கள், இந்த 20 எல்லாம் போட்டிருப்பாங்க. நிறையா இங்கே கிடைக்கும். ரொம்ப காதர்பேட்டையோட இங்கே வந்து ரொம்ப விலை கம்மி. செகண்ட்ஸு, ஃப்ரெஷ் எல்லாம் கிடைக்கும். உள்ளே போங்க, இதெல்லாம் ரீட்டைல் மார்க்கெட்டு தான். இது உள்ளே போயிட்டோம்னா இது உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சந்து இருக்குது. கிட்டத்தட்ட இதில் லட்சக்கணக்கான கடைகள் இருக்குது. இது உள்ளே போனால் ஹோல்சேல் தான். இங்கே பாருங்கள், எல்லாமே கட்டு வயசாக வச்சுருப்பாங்க. 50 பீஸு, 60 பீஸு, 25, 100 பீஸு. இது எல்லாமே பாருங்கள் கம்பெனி. இங்கே வந்து மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் நிறையா இருக்குது இங்கே. எல்லாமே இதுதான் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய மல்டி பிராண்டு. நம்மளே இங்கே மெட்டீரியல் எடுத்து நம்மளே ஒரு பிராண்டு உருவாக்கலாம். பெரிய பிஸ்னஸ் பண்ணணும். இதை பாருங்கள், நிறைய பண்டல்லாம் போயிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதுதாங்க ஃபுல்லாகவே நெசவாளர் காலனி தான். அப்படியே போனால் எம்எஸ் நகர் போயிடலாம். எல்லாமே ஃபுல்லாக ஹோல்சேல் மார்க்கெட்டு தான். இங்கெல்லாம் 1 பீஸ் 2 பீஸ்லாம் தரமாட்டாங்க. பாருங்கள், இந்த ஃபேப்ரிக் எடுக்கிறது பாருங்கள், ஆல் ஃபேப்ரிக் எடுக்கிறது. உங்கள் பர்பஸ் என்னமோ அதுக்கு அந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்து ரெடி பண்ணலாம். இங்கே எல்லா ஃபேப்ரிக்கும் இங்கே கிடைக்கும். ஆமாம், இதுதாங்க. அதேமாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. நேராக போனால் எம்எஸ் நகர் போயெல்லாம் அப்படியே பாருங்க, சுற்றி கம்பெனி தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. இதெல்லாம் வேஸ்டேஜ், ஃபுல்லாக வேஸ்டேஜ். இந்த ஏரியா ஃபுல்லாக வேஸ்டேஜ் எடுக்கிறது எல்லாம் போய் பெட்ரோல் வேஸ்ட்டு. ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு வேஸ்ட்டு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஃபேப்ரிக்கு தாங்க நெசவாளர் காலனி. இதுதான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சந்துக்கு வந்தால் இப்போ வந்து கரெக்டாக இதுக்கு வந்து நீங்கள் 1 நாள் ஒதுக்கணும். ஏன்னா காதர்பேட்டைங்கிறது வந்து அரை நாளில் முடிக்கக்கூடிய வேலை தானே. இந்த இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் 1 நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ரவுண்ட் அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியா எல்லாமே கம்பெனிஸு. ஏன்னா இங்கே இருந்தால் உங்களுக்கு காதர்பேட்டைக்கே உங்களுக்கு போகுது. காதர்பேட்டையிலேருந்து சில சரக்குகள் இங்கே வரும். இங்கேருந்து 90% போகுங்க. இந்த ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியா. நீங்கள் எந்த மாதிரி பர்பஸ்ஸு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா, வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தான் வீட்டுகளில் சின்ன சின்ன குடிசை தொழில் மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். காலனிங்கிறது ஒரு பிக் மார்க்கெட்டுங்க திருப்பூருக்குள்ளே. சில பேருக்கு தெரியாது. அதனால தான் முக்கியமாக இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் நான். ஏன்னா நிறையா பேர் கேரளா, ஆந்திரா, வட மாநிலங்கள் எல்லா இடத்துலேருந்தும் இங்கே வராங்க. பாருங்க, ஃபுல்லாகவே இதுதான் நெசவாளர் காலனி. இது வந்து சும்மா ஒரு பேசிக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 சவுண்டு நம்ம ரவுண்ட் அடித்தாச்சு. அதேமாதிரி சண்டே கம்பல்சரி லீவுங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து சனிக்கிழமை வரையும் பாருங்கள். திங்கள் டு சனி, சண்டே கம்பல்சரி மார்க்கெட்டு, ஹோல்சேல் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே லீவு தான். பாருங்கள், எல்லாமே சரக்கு பண்டல் ஏறிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே இது இந்த சந்து எல்லாமே கம்பெனி. எங்கிட்டு திரும்பினாலும் கம்பெனி தான் ஃபுல்லாகவே. இதுதான் நிறைய ஃபேப்ரிக் தான், எல்லாமே ஃபேப்ரிக். இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் வச்சுருக்காங்க. எல்லாமே பண்டல் ஏறிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், எல்லாமே ஃபேப்ரிக் தான். எந்த மாதிரி ஃபேப்ரிக் வேணும் எல்லாமே இங்கே வந்து 1 நாள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிங்க, ஒரு ஐடியா வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒவ்வொன்று. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கணும். நிறையா பேர் பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி. அவங்களாம் நிறையா பேர் இப்போ வராங்க, யங்ஸ்டர்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அவங்களாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவேன். நெசவாளர் காலனி, ஷார்ட்டாக சில பேர் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பஸ்ஸு இருக்குது உங்களுக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ் எல்லாமே வந்து ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 10 ரூபா தான் டிக்கெட் வாங்குவாங்க. இதே காதல்பேட்டிலேருந்து 5 ரூபா. லேடிஸ்க்குலாம் பஸ்ஸு ஃப்ரீ தான் தமிழ்நாட்டில். அவ்வளோதாங்க, நம்மளும் இந்த காலனியை விட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஐயா அவ்வளோதாங்க, இதுதாங்க ஃபுல்லாகவே காலனி பாருங்கள். இதுவும் ஃபேப்ரிக் ஏரியா தான், ஃபுல்லாக ஃபேப்ரிக் தான். அதேமாதிரி நூல், செகண்ட்ஸ் நூல் கிடைக்குது இங்கே இருக்குது பாருங்கள். நூல் இதேமாதிரி நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, செகண்ட்ஸ் நூல், இந்த நாடா, இந்த ரோப்பு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இது வந்து ஒரு ஏரியா. அதான் சொல்கிறேன்ல, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் அடிக்கணும் இந்த ஏரியா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட முடிஞ்சுங்க, காலனி நம்ம சுற்றி முடிச்சாச்சுங்க. இது தாங்க காலனி, இது தாங்க ஃபுல்லாகவே முடிச்சாச்சுங்க இந்த ஏரியாவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் அப்டேட் வேணால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஹோல்சேல் ஏரியாவை நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நானும் உங்கள் நண்பன் ரீமட் தமிழா.